ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிபி தமிழரசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபி இந்த மாதிரிலாம் தமிழை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவங்க சேதுவும் சிபியோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரிக்கு சிபி மாறுபாடு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ் ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனால் எதுக்காக சிபி இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு தெரியல, நம்ம அவங்ககிட்ட போய் பேசலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சேதுவும் அவங்க சிபியோட ஃப்ரெண்டும் வராங்க. அப்போ சிபி இங்கே ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது உடனே சேது அத்தான் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது உடனே என்ன சேது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ, அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லுதுன்னு சொல்லி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, தமிழ் ரொம்பவே நல்ல பொண்ணு, அவங்கள நீங்கள் இப்படிலாம் ஒரு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்களா அப்படிங்கவும் உடனே சேதுவோட அவங்க சிபியும் ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாடா, என்ன இருந்தாலும் சரிதான், தமிழ் ரொம்பவே நல்ல பொண்ணு, அவளை நீ ஏன் இப்படிலாம் போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சிபி ரொம்பவே ஆவேசத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. தமிழை நான் எந்த அளவுக்கு நம்பிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாமல் தமிழ் மேலே நான் அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருந்தேன், இதே மாதிரிக்கு நான் வேறு யார் மேலேயாவது நான் நம்பிக்கை வச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் தமிழ் மேலே நான் வச்சுருந்த நம்பிக்கை அந்த அளவுக்கு அளவு கடந்தது. ஆனால் அவன் இந்த அளவுக்கு எனக்கு துரோகம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ் சொல்கிறத கேட்டுட்டு ஜானுவும் கூட சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கவும் அப்போ உடனே சிபியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அங்கே பாரு, நீ என்னதான் அப்படி பேசினாலும் சரி தான், சாமை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும், அது மாரி எனக்கும் நல்லாவே தெரியும் அவள் எப்படிப்பட்டவான்னு. அவள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு மருகி அவள் மாறிக்கிடுவா. ஆனால் தமிழ் அப்படிலாம் கிடையாது, உன் கூட கடைசி வரைக்கும் உனக்காக வருவா. அதனால நான் சொல்கிறத கேளு, தமிழ் ரொம்பவே நல்ல பொண்ணு, நீ சாமை கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லாவே இருந்திருக்காது. அதனால ஜானுமா எடுத்த முடிவு தப்பான முடிவு கிடையாது, உனக்கு ஒரு நல்ல முடிவை தான் அவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீ தான் இப்படி தப்பாக புரிஞ்சிட்ருக்குற அப்படிங்கவும் இது கிட்டதுமே உடனே அவங்க சிபி சொல்கிறாங்க, அங்கே பாரு, சாமை பற்றி இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத, அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தமிழ் என் கூடவே இருந்து எனக்கு இந்த அளவுக்கு துரோகம் பண்ணுவான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் பேசுகிறத கொஞ்சம் கூட காது கொடுத்து கூட ஜானுமா கேட்கவே இல்லை. ஆனால் எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, இது எல்லாமே திட்டம் போட்டு அவங்க ரெண்டு பேரும் பண்ணினது தான். இதில் என்னோட முடிவுக்கு அவங்க கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் அப்போ சேது சொல்கிறாங்க, இங்கே பாருங்க தான், நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி தான், நடந்து முடிஞ்சு போச்சுது, இதுக்கு பிறகு நீங்கள் தமிழோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிபி சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க, அவள் தமிழ் கூட நான் சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழதுக்கா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது, அவளே என்னை வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போகிற அளவுக்கு நான் நடந்துக்கிட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சேதுவும் சிபியோட ஃப்ரெண்டும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது, சிபியை தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கவும் அப்போ அவங்க சேதுவும் அவங்களும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, தமிழோட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு, தமிழ் ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாருங்கள், தமிழுக்காக இன்னும் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறதுக்காக வந்தீங்கன்னா நான் உங்களோட வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் உதறி தள்ளிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன், அவளுக்காக யாரும் பறிஞ்சு பேசிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சேதுவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல, ரெண்டு பேருமே ரூமை விட்டு வந்துருந்தாங்க. அப்போ சிபி சொல்கிறாங்க, எல்லாருமே உன் கைக்குள்ளே போட்டுட்டு என்ன இந்த மாதிரிக்கு எனக்கே புத்திமதி சொல்கிற அளவுக்கு அவங்களாம் வந்துட்டாங்களா, அதுக்கு காரணம் நீ தானே, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி ரொம்பவே கோபத்தோடு இருக்கவும் இங்கே பார்த்தோன்னா அம்மாவை தான் காட்டுறாங்க. அப்போ அம்மா ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது அங்கே முத்தமாக வராங்க. என்ன அம்மா எதுக்காக இப்படி இருக்கிற அப்படிங்கும் போது, இல்லை என்ன இருந்தாலும் சரிதான், சிபி என் பொண்ணை சந்தோஷமாக வச்சிருப்பானான்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கவும் இங்கே பாரு அம்மோ, நீ ஒன்றும் கவலைப்படாத, சிபிக்கும் தமிழுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு நீ எத்தனை சம்மிட்டு நீ வேண்டி இருப்ப, ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் நீ நினச்ச மாதிரிக்கே கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது, நீ எதுக்காக இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கிற அப்படிங்கவும் இல்லை, தமிழ் நேற்று என்கிட்ட அழுதா, நான் அவளுக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்லி நான் அனுப்பி விட்டேன், ஆனாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, தமிழ் இப்படி அழுறதுக்காகவா நான் இப்படிலாம் நினச்சேன், தமிழும் சிபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு நினச்சேன், சிபி தம்பி ரொம்பவே நல்லவர் தான், ஆனால் அந்த சூழ்நிலை அந்த மாதிரிக்கு அவரை மாற்றிடுச்சுது, அவர் தமிழை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக என் பொண்ணை வாழ வச்சுக்கிட்டு வரான்னு எனக்கு தெரியல, அது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது, தமிழுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட் டேயே கல்யாணம் வரைக்கும் போய் அது நின்று போச்சுது, இப்பவும் அந்த வாழ்க்கை இந்த மாதிரிக்கு நடந்து போகக்கூடாது, அவள் அந்த குடும்பத்துக்காக அவள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கா தெரியுமா, அவளை மாரிக்கு ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்க நான் ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன், அதே நேரத்தில் அவள் எங்கள் அம்மா குடும்பத்தோடு சேர்ந்தது நான் நினச்ச பாக்கியமாக்கும், அதனால எங்கள் அம்மா குடும்பத்தோடையே அவள் சேர்ந்து
இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் சிபி தம்பிக்கும் தமிழுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். ஆனால் கடைசியில் கல்யாணம் நடந்தது. ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமாக இல்லாத மாதிரிக்கு ஆகிப்போச்சுது. அது நினச்சதான் எனக்கு கவலையாக இருக்குது. சிபி தம்பி வந்து தமிழோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அது எப்படின்னா நடக்கணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க முத்தமாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு எப்படியோ அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுது. அதுவும் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரிக்கு வந்து சிபி தம்பியை இப்படி மோசமானவராக மாற்றிருக்குது. ஆனால் அதுக்காக அப்படியே அவர் இருந்துட மாட்டார். இனி வந்து என்ன நினச்சாலும் சரி தான், கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ தான் போகிறாங்க. ஜானுவமாக தான் இருக்கிறாங்களா, அப்புறமா எதுக்காக எனக்கு கவலைப்பட்டு இருக்கிற, அவங்க கண்டிப்பாக வந்து சிபியோட மனசை மாற்றிடுவாங்க. அதை விட தமிழை பற்றி தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே, அவள் கண்டிப்பாக வந்து சிபியோட மனசை வந்து அவன் மாற்றிடுவான், நீ ஒன்றும் கவலைப்படாத அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து தமிழை தான் காட்டுறாங்க. தமிழ் வந்து காலையிலே எந்திரிச்சதுமே அவங்க வந்து வாசலாம் பெருக்கி அவங்க கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானு வந்து மேலே இருந்து பார்த்துட்டு இருக்கவும் அப்போ தமிழ் கழுத்தில் தாலி கட்டிட்டு அவங்க கோலம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்ததுமே ஜானு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. தமிழ் முகத்தில் தான் எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு கலை இருக்குது. ஆனால் சிபி மட்டும் வந்து தமிழை புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக தமிழ் இன்னும் சந்தோஷத்தோடு இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நினைக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரிக்கு வந்து நம்ம கனவு கண்டோம், அந்த கனவு இப்போ நனவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க. சிபி வந்து இவங்க தமிழ் வந்து வாசலில் கோலம் போட்டுட்டு இருக்கும்போது சிபி அங்கே வராங்க. அப்போ தமிழை வந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கவும் மேலே இருந்து ஜானுவும் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது சிபி வந்து தமிழ் கோலம் போடுறதை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், என்ன பண்ண போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா தண்ணி இருக்குது. அந்த தண்ணி பக்கெட்டில் இருக்கவும் அப்படியே வந்து கோலத்தில் அவங்க கொட்டி விட்டுருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ஜானுவும் தமிழும் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே தமிழ் வந்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. அப்போ சிபி அங்கே நின்றுட்டு இருக்கவும் எதுக்காக இப்படி பண்ணினீங்க அப்படிங்கும்போது வேணும்னு தான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க ஜானு மேலேருந்து பார்த்துக்கிட்டு சிபி என்ன பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு மேலே இருந்து குரல் கொடுக்கவும் உடனே சிபி வந்து அவங்க பார்க்குறாங்க. என்ன ஜானுமா உனக்கு அப்படியே வந்து படபடப்பாக வந்துருச்சா என்ன, நான் பண்ணினதை பார்த்துட்டு இப்போ தானே என் வேலையை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், இன்னும் மட்டும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து சிரிச்சுக்கிட்டே போகவும் அப்போ தமிழ் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா முத்தம் அங்கேருந்து ஓடோடி வராங்க. என்ன தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது தமிழ் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கண்களைங்க அழுதுகிட்டே போயிருந்தாங்க. அப்போ முத்தம்மாவுக்கு புரிஞ்சிருது, ஏன்னா கோலம் எல்லாமே இப்படி அழிஞ்சு கிடக்குதை பார்த்துட்டு சிபி தம்பி தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிருக்கிறான்னு சொல்லிட்டு முத்தம்மா உடனே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வாசல்லேருந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா திரும்பவும் வந்து அவங்க முத்தமாக கோலம் போட்டுட்டு இருக்கவும் தமிழ் வந்து அவங்க ரூமுக்குள்ளே வந்துக்கிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது உடனே அங்கே ஜானு வராங்க. அப்போ தமிழுக்கு அவங்க ஆர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ் நீ அழாத தமிழ் அப்படிங்கும்போது பார்த்தீங்களாம்மா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்களா அப்படிங்கவும் இங்கே பாரு சிபி வேணும்னு தான் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்கிறான், அவனை பற்றி தான் உனக்கு நல்லாவே தெரியும்ல, கண்டிப்பாக வந்து கூடி சீக்கிரத்துலையுமே அவங்க மனசு மாறதான் செய்யும், நீ கவலைப்படாத தமிழ் அப்படிங்கும்போது உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, அவர் வேணும்னு தான் அப்படி பண்ணுறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் இப்படியே வந்து அவர் இருந்துட்டாருன்னா என்ன பண்ணுறதுக்கு, உண்மையிலே சொல்லப்போனாக்கி நீங்கள் வந்து அதாவது புரிஞ்சிக்காமல் அவரையும் என்னையும் சேர்த்து வச்சுட்டீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது என்னம்மா இந்த மாதிரிக்கெலாம் நீ பேசிகிட்டு இருக்கிற தமிழ், நான் வந்து கரெக்டானதான் நான் பண்ணியிருக்கிறேன், கண்டிப்பாக பாரு கூடி சீக்கிரத்துலேயே வந்து அவன் மனசு மாறும், நீ எதுக்காக நீ இப்படி அமைதியாக இருந்துட்டு இருக்கிற, அவன் தான் வந்து கோலத்தில் வந்து அப்படி தண்ணியை தூக்கி ஊற்றுனாம்லாம், இதுவே முன்னாடி தமிழ் இப்படி இருந்திருந்தா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டா, எதிர்த்து நின்று கேள்வி கேட்டிருப்பா, ஆனால் நீ எதுக்காக அமைதியாக இருந்த அப்படிங்கவும் என்ன ஜானுமா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் என் தமிழ் வந்து எப்பவுமே ஆவேசத்தோடு தான் இருப்பா, அவள் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அந்த இடத்துலேயே அவள் கண்டிப்பாக அப்படிப்பட்ட தமிழ் தான் எனக்கு வேணும், இப்படி அமைதியாக இருக்க தமிழ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் ஆவேசத்தோட தமிழ் வந்து வேற மாதிரி ஆகுறாங்க. சிபியோட மனசில் தமிழ் இருக்கிறத வந்து அவங்க தமிழ் வெளிக்கொண்டுட்டு வருவாங்களா, அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.